ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு நம்ம வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து 220 மீட்டரில் தான் இந்த இடம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு நம்ம வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து 220 மீட்டரில் தான் இந்த இடம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் நார்மல் ட்ரெயினில் வரணும் அப்படின்னாலும் வண்ணாரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஸ்டாப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து வரலாம். அண்ட் இந்த இடம் ரொம்ப அமைதியான ரொம்ப அழகான இடம். நைட் டைமில் கூட இங்கே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஒரு சேஃபான இடம்னு சொல்லலாம். பக்கத்துலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இடம் தான். குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு சித்தர் துறவி மகான் ஆவார். இவர் திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள கிழத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவர் வந்து பிறக்கிறாரு. சிவ சிதம்பரம் பிள்ளை மற்றும் மீனாம்பிகை அப்படிங்கிற தம்பதியருக்கு 2வது மகனாக பிறக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருளால் இவர் பிறந்ததுனால இவருக்கு அருணாச்சலம் அப்படிங்கிற பெயரையும் இவருடைய பெற்றோர் சூட்டுறாங்க. விநாயகருடைய சன்னதி இருக்குது. அங்கேருந்து நாம் விநாயகரை பார்த்துட்டு அப்படியே லெஃப்டில் நாம் போனோம் அப்படின்னா அந்த சன்னதியிலேருந்து அப்படியே பேக் சைடில் நம்ம போனோம்னா இந்த இடத்துல சிவசக்தி விநாயகருடைய சன்னதியும் இருக்குது. ஸோ விநாயகருடைய இந்த சன்னதியும் நம்ம பார்த்துட்டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே பக்கத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சுவாமிகளுடைய சமாதி இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அந்த ரூஃப் செட்டிங் அப்படிங்கிறது ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலே ரொம்ப அமைதியான கோவில். இந்த நவம்பர் டிசம்பர் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு அழகாக வந்து இருக்கும். அப்படியே அந்த சில்னஸ் அண்ட் அந்த மழை அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த ரூஃப்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகான ஒரு இயற்கை சூழல் அப்படிங்கிறது இந்த கோவிலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இடம் அப்படிங்கிறது சுவாமிகளுடைய அந்த சமாதி கிட்ட நம்ம வந்து போகக்கூடிய இந்த இடம். ஸோ இங்கே தான் சிவலிங்கமும் இருக்குது. சுவாமிகளுடைய புகைப்படங்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சுவர்களில் வந்து அவருடைய புகைப்படங்கள் வந்து நிறைய இருக்கும். ஸோ உள்ளே நம்ம வந்து கருவறையை காட்டலை, அப்படியே நம்ம வந்து உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா சுவாமிகளுடைய அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல சுவாமிகளுடைய சமாதிக்கு பின்னாடி ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வந்து உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். பக்கத்துலேயே குரு பகவானுடைய சன்னதியும் இருக்குது. இங்கே கொண்டக்கடலை மாலை, நெய் விளக்கு இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் இங்கே சாமிக்காக சாத்துவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தோம்னா நார்மல் டைமில் போனதுனால கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இன்னும் விசேஷ நாட்கள் குறிப்பாக வியாழக்கிழமை டைமில் போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. இப்போ நம்ம கருவறையை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நாம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம போக போகிறோம். இங்கே நவகிரகங்களுக்கு மிகப்பெரிய சன்னதி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நவகிரக சன்னதியை வந்து நோக்கி போக போகிறோம். ரொம்ப பெரிய ஒரு நவகிரக சன்னதி இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே குளம் இருக்குது. ஸோ இந்த குளம் இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இன்னும் அந்த க்ரீனிஷாக அந்த வின்டர் சீசன்லாம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்கும். ரொம்ப அழகாக அந்த நந்தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிறைய மரங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 வயது இவருக்கு இருக்கும் பொழுது இவர் பத்மாசனத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஒரு சாது இவருடைய வீட்டுக்கு வராரு. அந்த சாது இவரை பாற்ற ஒரு கேள்வி கேட்க அதற்கு ஒரு ஆன்மீக புரிதலோடு ஒரு பதிலை வந்து சொல்கிறாரு. நானே தான் நீ,
நீயே தான் நான் அப்படி என்று ஒரு பதிலை சொன்னவுடன் அந்த சாது, இவர் சாதாரண ஒரு குழந்தை அல்ல, சிவபெருமானின் அவதாரம் அப்படின்னு வந்து அவருடைய பெற்றோர்கள் கிட்ட வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுவாமிகள் பல அதிசயங்களை வந்து அவருடைய வாழ்க்கையில் செய்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டம் அந்த இடத்துல இருக்கிற சோமநாத முதலியார் அப்படிங்கிறவர் கடுமையான வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. பல மருத்துவரை தேடியும் அவருடைய பிரச்சனை தீராததுனால யாரோ ஒருவர் நீங்கள் சிதம்பரத்துக்கு சென்று வாருங்க அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு ஆலோசனை தராங்க. சோமநாத முதலியார் அவர்களுக்கு சிதம்பரம் போயும் வந்து அவருக்கு நோய் தீராததுனால சிவபெருமான் ஒரு நாள் அவருக்கு கனவுல வந்து நீங்கள் திருவாரூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அங்கே இருக்கிற தியாகராஜர் கோவிலை வழிபட்டுட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி அவரையும் வந்து சந்தித்து வந்திருக்கிறாரு. ஆனால் அப்படியும் அவருடைய வழி சரியாகவில்லை. திரும்பவும் சிவபெருமான் நடராஜருடைய அவதாரத்தில் கனவுல வந்து அவருக்கு, நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி இவர் அல்ல, நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் திருவாரூரில் உள்ள மடப்புறம் என்ற இடத்துல ஓடம்போக்கி நதிக்கரையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துக்கு சோமநாத முதலியார் போய் அங்கே நம்மளுடைய சுவாமிகளான அருணாச்சலம் அவர்களை சந்திக்கிறாரு. நம்மளுடைய சுவாமிகளும் பிரசாதம் மூலயமா சோமநாத முதலியாருடைய வயிற்று வலியை தீர்த்து வைக்கிறாரு. ஸோ இந்த பெயர் அருணாச்சலம் அப்படிங்கிற பெயர் சுவாமிகளுடைய பெற்றோர் வச்சாலும் அவர் வந்து சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பெயரிலேயே அடையாளம் காட்டினதுனால இந்த பெயரே வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்மளுடைய சுவாமிகளுக்கு தட்சிணாமூர்த்தினே வந்து சொல்லப்படுது. ஸோ நான் வந்து ஒரு ரொம்ப க்ரௌட் இல்லாத ஒரு டைமில் வந்திருக்கேன். எதுக்காகனா சரி பப்ளிக்கோட ப்ரைவசி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இன்னும் நம்ம டெப்த்தாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே அம்மன் கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமாகவே இருக்கும். வியாழக்கிழமை டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ராகு கேது சன்னதியும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலுமே மரங்கள் தாங்க, பெரிய பெரிய மரங்கள். இந்த மரங்களுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கும் போல், அவ்வளோ மரங்கள் வந்து இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ நாம் வந்து ராகு கேது சன்னதிக்கு பின்னாடி வந்து நாம் போகிறோம். பின்னாடி வந்து அமிர்த லிங்கேஸ்வரர் சன்னதி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அமிர்த லிங்கேஸ்வரருடைய சன்னதி இருக்குது. ஸோ இந்த இடத்த நம்ம அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா கோவிலுடைய அந்த மண்டபம், ஸோ இந்த இடம்லாம் வந்து இருக்குது. இந்த இடம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம் இந்த கோவிலில். ஸோ ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். இந்த ஆன்மீக பக்தி பாடல்கள் பாடுறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு இந்த இடத்துல வந்து பாட்டு பாடிட்டுருப்பாங்க. அண்டு பிரசாதம், அன்னதானம் பெரிய அளவில் வந்து நடக்கும். மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப நிரம்பி இருக்கும். ஸோ வியாழக்கிழமையிலலாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் தான் இந்த கோவில். ஸோ அதே மாதிரி இப்போ கருவறைக்கு இந்த பக்கம், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஒரு இடம் இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி மரங்கள். பொதுவாக சித்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்மளுடைய சுவாமிகளும் வெவ்வேறு இடங்களில் வந்து தியானம் பண்ணி இருந்திருக்கிறாரு. ஸோ அதுபோல் சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் அவங்க ஜீவ சமாதி அடைவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சுவாமிகளும் 4 இடங்களில், அதாவது திருவாரூரில் உள்ள மடப்புறம் அப்படிங்கிற இடத்துலையும், சென்னை வண்ணாரப்பேட்டை மற்றும் நெல்லை ரங்கூன், இது மாதிரி 4 இடங்கள்லையும் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது அப்படிங்கன்னு வந்து நம்பப்படுது. அதில் ஒரு இடமாக தான் இந்த சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவ சமாதியும் வந்து அமைந்திருக்கு. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு வெளியே வரப்போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் நைட் வியூ வந்து எப்படி இருக்கும், இரவு நேரத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் காட்ட போகிறேன். இந்த ரோடு அப்படிங்கிறது ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதனால் நீங்கள் நடந்து வந்தாலும் சரி வண்டியில் வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ வந்துட்டு போகலாம். ஸோ இப்போ நைட் வியூ பார்க்கும்போது உள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஈவினிங் டைமில் இருக்குது. ஸோ அந்த மரங்கள் அது இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அது பகலில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு வெளிச்சம் வந்து இருக்காது. பட் ரொம்பவே அழகாக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அந்த விளக்கு எரியிற அந்த லைட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ நம்ம லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனலுக்காக இந்த கோவில் நிர்வாகம் நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு மிகப்பெரிய நன்றியை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனல் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது, அங்கே விலாக் எடுத்து போடுறது, இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். அண்டு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவில் தேவைப்படுது. அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலை நம்ம சேனலுக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.